எதிர்வரும் 4ஆம் தேதி பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இம்முறை பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு இலங்கையை தளமாக கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் நாடாளுமன்றம் செல்வது உறுதி என்று கூறப்படுகின்றது. பிரித்தானியாவுடைய அடுத்த ஆட்சி தொழிற்கட்சி தலைமையில் தான் அமையும் என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு ஆதரவாகத்தான் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சர்வதேசம்தான் உதவ வேண்டும். சர்வதேச ரீதியில் ஏற்படுகின்ற அழுத்தத்தினூடாகத்தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு சாத்தியம் என்றால் புலம்பெயர் தமிழ் மக்கள் அந்தந்த ஒவ்வொரு நாடுகளிலும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். ஆகவே புலம்பெயர் தமிழ் மக்கள் தாம் புலம்பெயர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் அரசியலில் செல்வாக்கு செலுத்துவது என்பது இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பலமானதாக இருக்கும். இது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. பிரித்தானியாவில் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான கருத்து கணிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து தொழிற்கட்சிக்கு ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் தொழிற்கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கு சார்பான முடிவுகளை தொழிற்கட்சி எடுக்கும் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் தினத்தில் தொழிற்கட்சியை சேர்ந்த கருத்து என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை, தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தொழிற்கட்சி கூறியிருக்கின்றது. அதே நேரம் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் கனடாவுக்கு அடுத்ததாக அதிகூடிய மக்கள் வாழ்கின்ற நாடு பிரித்தானியா. ஏறக்குறைய 4 லட்சத்துக்கு அதிகமான தமிழ் மக்கள் பிரித்தானியாவில் வாழ்கின்றார்கள். ஆகவே பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறை பல புலம்பெயர் தமிழ் மக்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இம்முறை அதிகம் என்று கூறப்படுகின்றது. இதுவரை காலமும் புலம்பெயர்ந்து சென்ற ஈழத்தமிழ் மக்களில் இருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு சென்றது கிடையாது. ஆனால் இம்முறை பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு புலம்பெயர் தமிழ் மக்களில் இருந்து ஒருவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் புலம்பெயர் தமிழ் மக்களில் இலங்கையில் இருந்து 2005ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு சென்ற கிருஷ்ணி ரசிகரன் என்ற ஒரு பெண் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் தொழிற்கட்சி சார்பாக தான் பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரித்தானியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றில் கிருஷ்ணி ரசிகரன் பணியாற்றுகின்றார். இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. இவர் குடும்ப வன்முறைகள், அகதிகளுக்கான உரிமைகள், அகதிகளுக்கு ஏற்படுகின்ற வன்முறை பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பது, பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, பெண்களுக்கு அங்கிருக்கின்ற அகதிகளுக்கு ஏற்படுகின்ற மனநிலை அழுத்தங்கள் தொடர்பிலான விடயங்கள் தொடர்பில் இவர் பணியாற்றுகின்ற தொண்டு நிறுவனம் பணியாற்றுகின்றது. இது தொடர்பில் இவ்வளவு காலமும் இவர் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். அதே நேரம் அங்கிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு சென்று அதனூடாக சில சட்ட மாற்றங்களையும் இவர்களுடைய தொண்டு நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது. அதில் இவருடைய பங்களிப்பும் இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த ஜெனீவா கூட்டத்தொடரின் பொழுதும் கிருஷ்ணி ரசிகரன் மனித உரிமைகள் சார்ந்த விடயத்தில் இலங்கை தொடர்பான தீர்மானம் தொடர்பில் பங்கு பெற்றிருந்தார். எனினும் அது சைட் இவென்ட்களில் இவருடைய பங்கு பெற்றல் இருந்திருக்கின்றது. எனினும் இவர்கள் ஒரு உத்தியோகபூர்வமான விஜயமாக இன்னும் ஜெனீவாவுக்கு செல்லவில்லை. தொழிற்கட்சியில் நிழல் அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட வீடமைப்பு அமைச்சராக தான் கிருஷ்ணி ரசிகரன் இருக்கின்றார். The national housing crisis is one of the biggest challenges this country is facing at the moment. Safe, warm and good quality housing is a fundamental right. இலங்கையில் யுத்தம் முடிவடைகின்ற பொழுது தொழிற்கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. எனினும் அதற்கு பின்னரான சூழலில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்துக் கொண்டது. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் இலங்கை தொடர்பில் ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் இருந்து தற்பொழுது இலங்கை முற்றுமுழுதாக விலகி அந்த தீர்மானங்களை நிராகரிக்கின்றது. மனித உரிமை பேரவைக்கு அது தொடர்பான அதிகாரம் கிடையாது. இலங்கையினுடைய இறைமையை மீறி மனித உரிமை பேரவை செயற்பட முடியாது போன்ற கருத்துக்களை இலங்கை கூறி வருகின்றது. பிரித்தானியா எடுத்த அந்த முயற்சி என்பது படுதோல்வியடைந்த ஒரு முயற்சியாக இருக்கின்றது. எனினும் சர்வதேச ரீதியில் ஒரு பேசுபொருளான விடயத்தினை இலங்கைக்கு எதிராக
கொண்டு வந்த கருக்குழு நாடுகளில் கனடா, பிரித்தானியா போன்ற மிக முக்கியமான நாடுகள் இருக்கின்றது. இந்த நாடுகள் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாட்டின் ஆட்சி அமைத்திருக்கின்ற அரசாங்கங்களில் எந்த ஒரு தமிழ் பிரதிநிதிகளும் இருந்தது கிடையாது. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. தற்பொழுது தொழிற்கட்சியினுடைய ஆட்சி பிரித்தானியாவில் மாறுமாக இருந்தால் அந்த நேரத்தில் புலம்பெயர் தமிழர்களில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அரசாங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்ற பட்சத்தில் கொண்டு வருகின்ற தீர்மானங்கள் ஐநாவில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளில் தமிழ் மக்கள் சார்பான உணர்வுகளுடன் கூடிய முடிவுகள் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த நாட்டுக்குள் பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை. தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி இந்த நாட்டுக்குள் இருந்து கிடைக்கக்கூடிய நீதி அல்ல. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக இருக்கலாம், அல்லது இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான தீர்வாக இருக்கலாம், அல்லது இனப்படுகொலை தொடர்பான விசாரணையாக இருக்கலாம். இவ்வாறான விடயங்களுக்கு சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள் அவசியம், சர்வதேச ரீதியிலான செயற்பாடுகள் அவசியம். சர்வதேச ரீதியிலான செயற்பாடுகள் என்று வருகின்ற பொழுது கனடாவில் இனப்படுகொலை வாரம் தற்பொழுது அனுஷ்டிக்கப்படுகின்றது. கனடாவில் அதிக அளவு தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற இளைஞர் சமுதாயம் எடுத்த முயற்சியின் ஒரு வெற்றியின் பெறுபேறாக இவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. கனடாவிலும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அந்த ஆட்சி மாற்றம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என்று கனடா கூறுகின்றது. இனப்படுகொலை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அது சர்வதேச ரீதியில் ஒரு பேசுபொருளை உருவாக்க வேண்டும் என்று தற்பொழுது அமெரிக்காவிலும் சில தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்றது. அதே நேரம் அதற்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அங்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் இலங்கையைச் சேர்ந்த புலம்பெயர் சமூகங்களில் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இலங்கை தொடர்பாக எடுக்கின்ற சர்வதேச ரீதியிலான முடிவுகளில் பிரித்தானியாவில் தமிழ் மக்களினுடைய முடிவுகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நபராக அவர் இருப்பார். ஆகவே தமிழ் மக்களுக்கு இங்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மக்களின் பிரதிநிதிகளாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளும் அந்தந்த நாட்டின் அரசாங்கங்களில் இடம் பிடிக்க வேண்டும். அவ்வாறு இடம் பிடிக்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக அவர்களுடைய கரிசனையும் அவர்களுடைய பேச்சுக்களும் இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அங்கு வருகின்ற புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இவர்கள் மாறுகின்ற பொழுது சில நேரம் இவர்களுக்கு அமைச்சரவையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறான அமைச்சுக்கள் கிடைக்கின்ற பொழுது இங்கு ஒரு பிரச்சனை ஒன்று இடம்பெற்றால் அந்த பிரச்சனை தொடர்பில் அங்கிருக்கின்ற அமைச்சர்கள் குரல் கொடுப்பார்கள். அங்கிருக்கின்ற அமைச்சர்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது நேரடியாக இலங்கையில் இருக்கின்ற தூதுவர் ஆலயம் அந்த விடயம் தொடர்பில் மிகப்பெரிய அளவு ஒரு அவதானத்தை செலுத்தும். ஆகவே இலங்கையில் தமிழ் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தற்பொழுது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற மக்கள் கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு அந்தந்த நாடுகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் உருவாக வேண்டும். அந்த மக்கள் பிரதிநிதிகள் அங்கு தங்களுடைய நாட்டில் தங்களுடைய பூர்வீக நாடான இலங்கையில் எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது, எவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றது என்பது தொடர்பில் அங்கிருக்கின்ற நாடாளுமன்றங்கள் அங்கு இருக்கின்ற மக்கள் சபைகளில் பேசுகின்ற பொழுது அந்தந்த நாடுகளில் வெளிவிவகார கொள்கைகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய மாற்றங்களை உருவாக்குவதற்கான முதற்படியாக இவ்வாறான விடயங்கள் அமையும். குறிப்பாக எதிர்காலத்தில் கொண்டு வர இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானம் எந்த வகையில் இருக்க வேண்டும்? கருக்குழு நாடுகளின் பிரதான நாடாக இருக்கின்ற பிரித்தானியா இந்த விவகாரத்தில் எப்படியான ஒரு முடிவை எடுக்கும்? ஆகவே பிரித்தானியாவில் ஆட்சி அமைக்கின்ற கட்சியில் இவர் இருந்தால் எவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் மிகப்பெரிய அளவு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களை உள்ளடக்க முடியும். அதே நேரம் தமிழ் மக்களுக்கு ஒரு பலமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்த நாட்டின் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக தமிழ் மக்கள் இருப்பது இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இன்னும் ஒரு பார்வைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.